வாசிப்பது தந்தி பார்வை செய்திகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் உள்ள சுதந்திர தொழிலாளர் கட்சியின் அலுவலகத்தின் முதல் அறிமுக கூட்டம் மற்றும் பொறுப்பாளர்கள் நியமன கூட்டம் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் தலைமை நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர். இறுதியாக மாவட்ட செயலாளர் முகமது கனி நன்றி கூறினார். தந்தி பார்வை செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் அண்ணாதுரை. அலுவலக திறப்பு விழாவிற்கு நமது சுதந்திர தொழிலாளர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். பழையர் சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியானது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் நாளடைவில் அது மாற்றப்பட்டு இந்திய குடியரசுக் கட்சியாக செயல்பட துவங்கினார். அதை மீண்டும் உயிர்ப்பிக்கும் விதமாக சுதந்திர தொழிலாளர் கட்சி என்ற கட்சியை நாங்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பித்து செயல்பட்டு வரும் வேளையில் இன்று அதற்கான அலுவலகம் தொடங்கப்பட்டது. சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பது அனைத்து சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு அரசியல் கட்சியாகும். அதில் அனைத்து மக்களுக்குமான அனைத்து பிரச்சனைகளையும் கலைந்து பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுத்து நமது உரிமைகளை வென்றெடுக்க சுதந்திர தொழிலாளர் கட்சி செய்கிறது. அதே வேளையில் பழையர் சங்கமானது கடந்த 4 வருடங்களுக்கு முன்பாக துவங்கி தமிழக அளவில் பழையர் இன மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருடைய ஒத்துழைப்போடு சீரம் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. பழையர் சங்கம் என்பது பழையர் இன மக்களுக்கான உரிமைகளுக்காக மட்டுமே அது போராடி வென்றெடுக்கக்கூடிய சங்கமாகவும், சுதந்திர தொழிலாளர் கட்சி அனைத்து இன மக்களுக்கு உள்ளடக்கிய ஒரு அரசியல் கட்சியாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று இந்த அலுவலக திறப்பு விழா முடிந்த கையோடு புதிய பொறுப்பாளர்களாக சுதந்திர தொழிலாளர் கட்சிக்கு புதிய பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் தலைவராக நானும், பொதுச் செயலாளராக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் தனசேகரன் அவர்களும், பொதுச் செயலாளராக கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் முத்தையன் அவர்களும், பொதுச் செயலாளராக அன்பு தம்பி பிரகாஷ் அவர்கள் பொதுச் செயலாளராகவும், பொதுச் செயலாளராக அண்ணன் முருகன் அவர்களை போன்றவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. கட்சி தொடங்கியிருக்கீங்க.